இப்போ நம்ம இந்த 7 குவான்டிட்டிஸ் சொன்னோம். ஸோ அதோட டெஃபினேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிட்டதானே அதை வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எனி ஸ்டாண்டர்ட் யூனிட் should have the following 2 properties. எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டா இருந்தாலுமே அதுக்கு இந்த 2 ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு சொல்றாங்க. எந்த 2 அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்வேரியபிலிட்டி. the standard unit must be invariable. ஸோ இன்வேரியபிளா இருக்கணும். இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி. இப்போ இங்க வந்து 1 மீட்டர்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ், அதே வேற இடத்துல பாத்தீங்கன்னா 1 மீட்டர்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ். அப்போ இதுவும் 1 மீட்டர்னு அவங்க சொல்லுவாங்க, இது 1 மீட்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இன்வேரியபிளா இல்லாம ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும். thus defining distance between the tip of the middle finger and the elbow as a unit of length is not invariable. அதாவது நம்ம இந்த மிடில் ஃபிங்கரோட டிப்ல இருந்து நம்ம எல்போ வரைக்கும் அந்த லென்த்தை மெஷர் பண்ணும்போது அதுதான் 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்போ என் கைக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். இதே ஏதோ ஒரு ஜென்ஸ்க்கு பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Availability. The standard unit should be easily made available for comparing with other quantities. So அந்த standard unit அப்படின்றது வந்து மற்ற குவான்டிட்டிஸோட கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, CGPM decided in its 2018 meeting that all the SI based quantities will be defined in terms of certain universal constants, and these constants will be assigned fixed numerical values by definition. ஆக்சுவலி இந்த 2018ல வந்து இந்த சிஜிபிஎம் என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸையும் வந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸை வச்சு, யூனிவர்சல் கான்ஸ்டன்ஸை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கணும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2018ல வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, in this case both the criteria of invariability and availability are automatically satisfied. ஸோ இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி அந்த கான்ஸ்டன்ஸ், யூனிவர்சல் கான்ஸ்டன்ஸை வச்சு இந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்க்கான டெஃபினிஷனை மேக் பண்ணிருக்காங்க. The new definitions became operative since 20th May 2019. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வந்து வேற டெஃபினிஷன்ஸ் இருந்தது, அப்புறமா தான் சரி இந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ஸை வச்சு அந்த டெஃபினிஷன்ஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மே 2019ல தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்ப கீழே இருக்க டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் அந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ஸ் வந்து நம்ம டீப்பா படிக்க தேவையில்லை. ஸோ இந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் எப்படி வருதுன்னா அந்த செகண்ட், ஸோ இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு வருது அப்படின்றது மட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுத்துருக்காங்க. 1 second is the time that makes the unperturbed ground state hyperfine transition frequency delta mu cs to be 9192631770 when expressed in the unit hertz, which is equal to second power minus 1. ஆக்சுவலி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செகண்ட் அப்படின்றது என்னது அப்படின்னா cesium 133 ஆட்டமோட கடைசி ஷெல், அதாவது இப்ப 2 ஹைப்பர்ஃபைன் டிரான்சிஷன் அப்படின்னா, ஹைப்பர்ஃபைனா அந்த எனர்ஜி லெவல்ஸ் தான். இப்ப இந்த எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்றோம்ல. சோ அதே மாதிரி இது வந்து ஒரு எனர்ஜி லெவல், இது வந்து இன்னொரு எனர்ஜி லெவல் சீசியம் ஆட்டமோட அப்படின்றப்போ இந்த கடைசி லெவல்ல இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்னா இப்படி இந்த இதுக்கு ஜம்ப் பண்ணும், மறுபடியும் இங்க ஜம்ப் பண்ணும், மறுபடியும் இங்க வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படி மாறி 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 இந்த எனர்ஜி லெவல்ஸ்க்கு நடுவில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே டிரான்சிஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெல் மியூ சிஎஸ். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எத்தனை டைம் அது இப்படி 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 வந்துட்டே இருக்கு அப்படின்னா 9192631770. ஸோ இவ்வளோ டைம்ஸ் வந்து அது இப்படி இப்படி மாறி 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 வந்துட்டே இருக்கு. ஸோ இவ்வளோ டைம்ஸ் அது இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகுதோ, ஸோ அதுதான் வந்து 1 second அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இப்படி இப்படி பண்றது வந்து 1 second அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நம்ம பண்ற அந்த 1 secondல வந்து இந்த சீசியம் ஆட்டமோட இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடும், இத்தனை டைம்ஸ் வந்து மாறி 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 போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து இந்த 1 secondோட டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 1 meter. 1 meter is the length that makes the speed of light in vacuum to be 299792458. ஸோ இவ்வளோ, அதாவது நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், c is equal to 3 into 10 to the power 8 meter per second. ஓகே, அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் என்னது 3 into 10 to the power 8 meter per second. அதாவது ஒரு செகண்ட்ல வந்து இது இவ்வளோ மீட்டர் டிராவல் பண்ணும் லைட்.
ஸோ அது வந்து இப்போ 3 × 10⁸ அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இது வந்து அக்யூரேட் வேல்யூ கிடையாது. இதோட அக்யூரேட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது லைட் வந்து இவ்வளோ மீட்டர், ஒரு செகண்ட்ல வந்து இவ்வளோ மீட்டர் டிராவல் பண்ணும். ஓகே, when expressed in the unit meter per second, where the second is defined in the terms of the cesium frequency del mu cs. அதாவது இப்ப ஒரு செகண்ட்ல வந்து லைட் வந்து எவ்வளோ மீட்டர் டிராவல் பண்ணுது, இவ்வளோ மீட்டர் டிராவல் பண்ணுது. அப்போ ஒரு மீட்டர் அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன வரும், ஒரு மீட்டர் வந்து எவ்வளோ செகண்ட், 1 செகண்ட் டிவைடட் பை 299792458 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ அதாவது ஒரு செகண்டை வந்து நம்ம இத்தனை பார்ட்ஸா பிரிக்கிறோம். ஓகே, 299 இவ்வளோ பார்ட்ஸா ஒரு செகண்டை நம்ம பிரிக்கிறோம். ஸோ அந்த பர்டிகுலர் அதில் வர அந்த ஒரு பார்ட்ல அந்த ஒரு பார்ட் வரும்ல. ஸோ இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ 1/3 இருக்கு. 1/3 என்ன அர்த்தம், இப்போ இது இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம என்னவா 3 வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபுல் வந்து இது வந்து இந்த ஃபுல் வந்து 1. ஸோ இது வந்து நம்ம 3 டிவைட் பண்றோம்ல. அதே மாதிரி இந்த ஒரு செகண்ட் வந்து இத்தனை பார்ட்ஸா, ஸோ இத்தனை பார்ட்ஸா அப்படி நிறைய குட்டி 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 நிறைய இவ்வளோ பார்ட்ஸா நம்ம பிரிச்சுட்டு இந்த பர்டிகுலர் இந்த ஒரு பார்ட் கிடைக்கும்ல நம்மளுக்கு. ஸோ நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ இந்த ஒரு செகண்ட் வந்து இவ்வளவா பிரிச்சிட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்ல வரும்ல ஒரு பர்டிகுலர் செகண்ட். ஸோ அந்த டைம் இன்டர்வல்ல அந்த லைட் எவ்வளோ ஸ்பீட் போகுதோ அதுதான் 1 மீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு செகண்ட்ல வந்து இவ்வளோ மீட்டர் டிராவல் பண்ணும். அப்போ அந்த ஒரு செகண்டை வந்து நம்ம இந்த நம்பரால டிவைட் பண்றோம், இத்தனை பார்ட்ஸா பிரிக்கிறோம். ஸோ அந்த அத்தனை பார்ட்ஸா பிரிக்கும் போது அதுல ஒரு வேல்யூ வரும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் டைம்ல வந்து எவ்வளோ தூரம் போகுதோ அந்த லைட், ஸோ இந்த பர்டிகுலர் இவ்வளோ இருக்குது ஃபுல்லா, ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்ல வந்து அது எவ்வளோ தூரம் போகுதோ ஸோ அதுதான் வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதான் இங்க வந்து 1 மீட்டர் இஸ் த லென்த் தட் மேக்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டு பி 299792458. அதாவது இங்க வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த டெஃபினிஷன்ஸை மேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து நம்மளுக்கு பழைய டெஃபினிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ பழைய டெஃபினிஷன் பாருங்க, 1 மீட்டர் இஸ் த லென்த் ஆஃப் பாத் டிராவல் பை த லைட் இன் வேக்கம் இன் 1 இந்த வேல்யூ, அதாவது ஆஃப் அ செகண்ட். இப்போ ஒரு மீட்டர்னா என்னது, அந்த லைட். ஓகே, லைட் வந்து இவ்வளோ செகண்ட்ஸ்ல எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுதோ அதுதான் 1 மீட்டர். இவ்வளோ செகண்ட்னா என்னது, அந்த ஒன்றை வந்து இத்தனை பார்ட்ஸா டிவைட் பண்ணி அதுல வர அந்த ஒரு பார்ட் ஆஃப் டைம்ல வந்து எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுதோ அதுதான் வந்து ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதுதான் வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மீட்டர் வந்து ஒரு லென்த், அதுதான் வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து இவ்வளோ மேக் பண்ணுது. ஸோ அதாவது இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட்னா இவ்வளோ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த மீட்டருக்கு நம்ம ஒரு வேல்யூ போடுறோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூல மட்டும்தான் அது சாட்டிஸ்ஃபை ஆகி நம்மளுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த நம்பர் கிடைக்கும். அப்போ அந்த பர்டிகுலர் வேல்யூ அதாவது என்னன்னு சொல்லுவோம் நம்ம 1 மீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிலோகிராம். 1 kilogram is the mass that makes the Planck's constant h to be 6.62607015 into 10 to the power minus 34 when expressed in unit joule second, which is equal to kg meter square per second, where the meter and second are defined in terms of cn del mu cs. ஸோ இப்போ இந்த நியூவா மேக் பண்ண டெஃபினிஷன் வந்து இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி இந்த கிலோகிராமை டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதே பழசில என்ன வரும் அப்படின்னா, 1 kilogram is the mass of the prototype cylinder of platinum iridium alloy. அதாவது platinum iridium alloy மேக் பண்ண ஒரு சிலிண்டர். ஸோ அந்த சிலிண்டரோட ஹைட்டும் அதோட டயாமீட்டரும் எப்படி இருக்கும்னா 3.9 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் சிலிண்டரோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு சிலிண்டர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சிலிண்டரோட இந்த ஹைட் இருக்குல்ல, ஸோ அந்த ஹைட் வந்து 3.9 சென்டிமீட்டர், இதோட இந்த டயாமீட்டரும் வந்து 3.9 சென்டிமீட்டர். அப்புறம் இது வந்து எதால மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளாட்டினம் இரிடியம் அலாய். ஸோ அந்த அலாயை வச்சு அந்த பிளாட்டினம் வந்து 9, இரிடியம் வந்து 1, இந்த 9:1 ரேஷியோல இந்த பிளாட்டினம் இரிடியம் அலாய் வச்சு இந்த மாதிரி ஹைட்டும் டயாமீட்டரும் ஈக்குவலா இருக்க ஒரு சிலிண்டரை மேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த சிலிண்டரோட
வெயிட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம 1 கிலோகிராம்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு டிஃபைன் பண்றாங்க இங்க. ஓகே, ஸோ 1 கிலோகிராம் இஸ் த மாஸ் தட் மேக்ஸ் த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த 1 கிலோகிராம் அப்படின்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா மட்டும்தான் இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூ இந்த ஹெச் வந்து இந்த வேல்யூ கிடைக்கிறதுக்கு நம்ம போடுற அந்த கேஜியோட வேல்யூ, அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் என்னது 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த கேஜி நம்ம சொல்லியாச்சு. அப்ப மீட்டரும் செகண்ட் எப்படி இருக்கணும்? மீட்டர் வந்து இந்த லைட்டை பொறுத்து இருக்கணும். செகண்ட் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம பார்த்தோம்ல சீசியம் ஆட்டம், அதை பொறுத்து இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இதை பொறுத்து இருக்கும் போது இந்த கேஜின்றது என்னது? இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டிரைவ் பண்ணும்போது இந்த எவ்வளோ கேஜி அப்படின்றது போட்டால் இது சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த நம்பர் வருமோ, ஸோ அதுதான் வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டை வச்சு, இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1 ஆம்பியர். 1 ampere is the current which makes the elementary charge E to be 1.60217663 into 10 to the power minus 19 when expressed in the unit C, which is equal to ampere into second, where the second is defined in terms of del mu CS. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஆம்பியரை வந்து இந்த எலிமெண்ட்ரி சார்ஜ் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானோட சார்ஜை பேஸ் பண்ணி இந்த ஆம்பியரோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, okay, 1 ampere is the constant current which when maintained in each of two straight parallel conductors of infinite length and negligible cross section held 1 meter apart in vacuum shall produce a force per unit length of 2 into 10 to the power minus 7 Newton per meter between them. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இங்க ரெண்டு parallel conductors இருக்கு. ஓகே, ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா இன்ஃபனைட்டாக இருக்குது. இது வந்து எவ்வளோ லென்த்னே சொல்ல முடியாது. ஸோ அது வந்து போய்கிட்டே இருக்கு, இன்ஃபனைட்டாக இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எப்படின்னா 1 மீட்டர் இருக்கு. ஓகே, ஸோ 1 மீட்டர் இருக்கு. அது இல்லாமல் இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க? வேக்கம்ல வச்சிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிட் லென்த்துக்கும் வந்து அது 2 into 10 to the power minus 7 நியூட்டன் பர் மீட்டர் இவ்வளோ ஃபோர்ஸை மேக் பண்ணது. இதுக்கு வந்து இப்படி இருக்கு, ரெண்டு பேரல் கண்டக்டர்ஸ் இருக்கு, அதுக்கு நடுவில் 1 மீட்டர் கேப் இருக்கு. அப்படி கேப் இருக்கப்போ நம்ம எவ்வளோ கரண்ட் அப்ளை பண்ணா வந்து இந்த யூனிட் லென்த்துக்கு நடுவில் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் வருமோ, ஸோ அதுதான் வந்து 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 1 ஆம்பியரை வந்து எலிமெண்ட்ரி சார்ஜ் இதோ இந்த வேல்யூவை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவோட யூனிட் என்ன வரும்னா கேபிட்டல் சி கூலும்ப் அப்படின்னு வரும். அது வந்து எதுக்கு ஈக்குவல்? ஆம்பியர் இன்டூ செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த செகண்ட் வந்து நம்ம எந்த டேர்ம்ஸால டிஃபைன் பண்றோம் அப்படின்னா இந்த டெல்டா மியூ சிஎஸ். ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே பார்த்தோம்ல அந்த சீசியம் ஆட்டமோட ஃப்ரீக்வன்சி வச்சு தான் இதை டிஃபைன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெல்வின். 1 Kelvin is the temperature that makes the Boltzmann constant to be in the value when expressed in the unit joules per Kelvin, which is equal to the kg into meter square into second square per Kelvin, where kilogram, meter and second are defined in terms of HC and delta mu CS. அதாவது ஒரு கெல்வின் அப்படின்றத வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வச்சு டெரைவ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட பழைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஸோ 1 Kelvin is the fraction of 1/273.16 of the thermodynamic temperature of triple point of water அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னதுன்னா, ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னதுன்னா 273.16 கெல்வின். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வேப்பராகவும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும், ஐஸ் ஃபார்ம்லேயும் இருக்கும். ஸோ இந்த மூணுமே இந்த டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வாட்டர் வந்து இந்த 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும். ஸோ அது வந்து ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சரோட 1/273.16 கெல்வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சாரி கெல்வின் வராது, இன்டூ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? போடும்போது இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 1 கெல்வின் அப்படின்றது மட்டும் வரும்ல. ஸோ அதுதான் 1 கெல்வினோட டெஃபினேஷன். இது 1 கெல்வின் என்னது? இந்த ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் இருக்குல்ல, ஸோ இந்த பாயிண்டோட 1/இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/273.16 அப்படின்னு சொல்லும் போது நம்ம மல்டிப்ளை பண்ணால்
என்ன கிடைக்குது நம்மளுக்கு 1 கெல்வின் அப்படின்னு தானே கிடைக்குது. ஸோ இதை வந்து 1 கெல்வினோட டெஃபினிஷன். அது வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த கிலோகிராம், மீட்டர் அண்ட் செகண்ட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இந்த கான்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த மூணுத்தோட வேல்யூவும் இருக்கணும். அப்படி இருக்கும் போது இந்த கெல்வினோட வேல்யூ எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 mole அப்படின்னு இருக்கு. ஸோ 1 mole of a substance is defined to contain 1 mole of a substance is defined to contain exactly 6.022 into 10 to the power 23 elementary entities. அதாவது இப்போ ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதுல எவ்வளவு என்டிட்டிஸ் இருக்குமா, அதுல 6.022 into 10 to the power 23 elementary entities இருக்கும். அதாவது அந்த என்டிட்டிஸ் வந்து எதுனால இருக்கலாம். இப்போ 6.022 into 10 to the power 23 மோல்ஸாவும் இருக்கலாம், ஆட்டம்ஸாவும் இருக்கலாம், அயன்ஸாவும் இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டசன். ஓகே, ஸோ இப்போ டசன் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன தெரியும், 12 அப்படின்றது தெரியும். ஸோ அந்த டசன் வந்து இப்போ டசன் ஆஃப் ஆப்பிள்ஸ் அப்படின்னா 12 ஆப்பிள்ஸ் நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த ஆப்பிள்ஸ் போட்டுக்கலாம், பனானாஸ் போட்டுக்கலாம். இப்போ டசன் ஆஃப் பனானா 12 பனானா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ இந்த டசன் அப்படின்றதுக்கு வந்து 12 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு மோல் அப்படின்னாலே அதுல வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்கும். அந்த என்டிட்டிஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம், மோல்ஸ், ஆட்டம்ஸ், அயன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம், அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு NA அப்படின்னும் அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். when expressed in unit மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட யூனிட் என்னது, அவகேட்ரோ நம்பரோட யூனிட் வந்து மோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேண்டலா. The candela is the SI unit of luminous intensity. Luminous intensity ஓட SI unit தான் வந்து candela. One candela is the luminous intensity that makes the luminous efficacy of monochromatic radiation of frequency 540 into 10 to the power 12 Hz. அதாவது இப்போ ஒரு கேண்டலா அப்படின்னா அது வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி. அது வந்து இப்போ லூமினஸ் எஃபிகசி அப்படின்னா வந்து இப்போ ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு, அந்த லைட் சோர்ஸால வந்து எவ்வளோ விசிபிளான லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்றது தான் இந்த லூமினஸ் எஃபிகசி ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன். அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன்னா அந்த ரேடியேஷனை கலெக்ட் பண்ணி ஓவராலா பார்க்கும் போது அதுக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி வேல்யூ தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்கிறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன். Okay, so the one candela is the luminous intensity that makes the luminous efficacy of monochromatic radiation of frequency. அதோட frequency எவ்வளவு இருக்கும், நான் சொன்ன மோனோக்ரோமேட்டிக்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு frequency வேல்யூ தான் இருக்கும். ஸோ அந்த frequencyயோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 540 into 10 to the power 12 Hz இருக்குமா. அப்போ கிலோ கேண்டலா to be 683 when expressed in unit 1 meter per watt. அதாவது இப்போ இந்த கிலோ கேண்டலாவோட வேல்யூ எப்படி இருக்குமா, 1 meter per watt வந்து இவ்வளோ வேல்யூ 683 இருக்கும் போது which is equal to candela into steradian into kg per -1 meter square second cube, where kilogram meter second are defined in terms of hc and del mu cs. அதாவது இந்த மாதிரி இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இது எல்லாமே வந்து இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இந்த ஸ்பீட் ஆஃப் லைட், இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிசிஎம் ஆட்டம் இதை வச்சு டிஃபைன் பண்ணிருக்கும் போது ஒரு கேண்டலா அப்படின்றது வந்து ஒரு லூமினஸ் எஃபிகசி ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்குமா, 540 into 10 to the power 12 Hz இருக்குமா. அது இல்லாம அந்த கிலோ கேண்டலாவோட வேல்யூ வந்து 683 இருக்குமா. அதோட யூனிட் எப்படி இருக்கும், 1 meter per watt அப்படின்னு இருக்குமா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அதை 1 candela அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த டைமென்ஷன்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் டைமென்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.